மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026-2027 ஆண்டின் திருத்திய நிதிநிலை அறிக்கையில் மற்றும் வேளாண் பட்ஜெட் வேளாண் அறிக்கையிலும் நிதிநிலை அறிக்கையில் பேச வாய்ப்பளித்தமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதற்கண் சேவை உரிமை சட்டம் அதை நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடிய அந்த அறிவிப்புக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கோரிக்கையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி 13 வருடங்களாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. 21 மாநிலங்களில் இந்த சேவை உரிமை சட்டம் அமலில் இருக்கிறது. இந்த சேவை உரிமை சட்டம் வந்ததுன்னா பர்த் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட், பட்டா, இந்த இபி, ரேஷன் கார்டு போன்றவையெல்லாம் எளிதில் மக்களுக்கு போய் சேரும். அதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இயற்கை விஞ்ஞானி பெரியவர் நம்மாழ்வார் அவர்கள் பெயரிலும் சேவை செம்மல் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பெயரிலும் விருதுகள் வழங்கி கௌரவிப்பதை மனமார்ந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றோம். இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரில் இயற்கை வேளாண் பட்டய படிப்பு டிப்ளமா படிப்பு சொல்லிக் கொடுக்கும் பல்கலைக்கழகத்திற்கு அவர் பெயர் அமைக்கப்படுவதாக அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மகளிர் விவசாயிகளுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறீர்கள். அதற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிதிநிலை அறிக்கையில் நாங்கள் தமிழகமே எதிர்பார்த்த அந்த தமிழக விவசாயிகளின் கூட்டுறவு கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த அறிவிப்பு வராமல் இருந்தது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி பேர் இருக்கும். அதுல தமிழ்நாட்டில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு 5 கோடி பேராவது இருப்பாங்க. அப்ப 72,580 கோடியை நிதிநிலை அறிக்கையில மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார். ஆனா வேளாண் நிதிநிலை அறிக்கையில வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் 14,000 கோடி தானா? 5 கோடி பேருக்கு வெறும் 14,000 கோடி தான் நீங்கள் தாக்கல் செய்திருக்கிறீர்களா? நீங்க 22 டிபார்ட்மெண்ட் கால்நடை, பால்வளம், வனத்துறை, கூட்டுறவு, பட்டு, கைத்தறி இப்படின்னு வணிக வரி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்த்து 22 டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சேர்த்து தான் 58,000 கோடி இந்த நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறீர்கள். ஆனால் வேளாண் துறைக்கு வெறும் 14,000 கோடி தான். இது ரொம்ப 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 கம்மி. அதுவும் 5 கோடி பேருக்குன்ற போது ரொம்ப கம்மி. இதுக்கு 2 மணி நேரம் டீடைல் பட்ஜெட்டை நம்முடைய மாண்புமிகு அக்ரிகல்ச்சர் வேளாண் துறை அமைச்சர்கள் தாக்கல் செய்திருந்தார். அதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனா நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் இல்லை.